7ஆம் வகுப்பு 5வது இயல் தமிழ் புக்கில் உள்ள 7ஆம் வகுப்பு 5வது இயல் உள்ள புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். மயிலிட தான் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறியிருப்பாரு. பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. வெறுப்புனா மலை. ஏடு எடுத்தேன் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்று இருந்தார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். கழனி. கழனினா வயல். நிகர்னா சமம். பருதினா கதிரவன். முகில்னா மேகம். அப்ப என்ன வரும்? 1 2 3 4. அடுத்து, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. ஏன்னா எல்லா செல்வமும் அழிஞ்சு போயிடும். கல்வி செல்வத்தை தான் அழிக்க முடியாது, கவர முடியாது. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. கேடில்லாத செல்வம். வாய்த்தீயின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமழிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலைமைத்தும் கோயில் செய்வோம் என பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமுறைகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினை பகுபதம். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பெயர் பகுபதம் பெரியார். வினை பகுபதம் வாழ்ந்தான். இடைப்பகாபதம் மண். உரி பகாபதம் நனி.